ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொக்கோ ஃப்ரூட்லேருந்து எப்படி சூப்பராக சாக்லேட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதான் பார்த்தீங்கன்னா கொக்கோ ஃப்ரூட் இதில் தான் சாக்லேட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளாடி இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி வறுத்தாச்சுன்னா உடச்சி பார்க்கும்போது தோல் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிரும். எல்லாத்தையும் இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதான் வந்து கொக்கோ பவுடர். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் சாக்லேட் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ண வச்சுட்டு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். இதை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிற கொக்கோ பவுடர் 1/2 கப்பு பவுடர் பண்ண சுகர் கூட வந்து 1/4 கப் மில்க் பவுடர் இவ்வளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்ச்சிட்டு கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சாக்லேட் மோல்டில் ஊற்றி வந்து செட் பண்ண விடணும். இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் தான் ஊற்றிருக்கேன், இல்லைன்னா பாத்திரத்தில் கூட ஊற்றிக்கலாம். இதை வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக சாக்லேட் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. கொக்கோ ஃப்ரூட்லேருந்து எப்படி ஈஸியாக சாக்லேட் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது உங்களுக்கும் பிடிக்கும்னா கொக்கோ ஃப்ரூட் கிடைக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.